சைடு ஒரு நல்ல தலைவராக இருந்தா ஒரு நாட்டை காப்பாற்றலாம், ஒரு ஊழல் இல்லாத ஆட்சியை கொண்டு வரலாம், நிர்வாகத்தில திறமையான ஆளா இருந்தா அவர் இருந்துச்சு அப்படின்னாக்க அவர் அடிச்சாங்க கூட அந்த இடத்துல அவர் நின்றுருக்காரு சார். ஆனா அவர் ஓடி போயிட்டார் சார், சென்னைக்கு ஓடி போயிட்டார் சார். முதல் முறையா தளபதி விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சு தமிழ்நாட்டுல தேர்தல் நிக்க போறாரு. அவருக்கு எந்த அளவுக்கு மக்களோட சப்போர்ட் இருக்கு சார்? விஜய்ங்கிறது ஒரு சினிமா சென்ட் சார். அவர் ரசிகருங்கிறது நானும் ஒரு விஜய் ரசிகர் சார். ஆரம்பத்துல எனக்கு வயசு 56 வயசு ஆகுது சார். நிர்வாகத்திறன்னு பார்த்தோம்னா சார் அது இன்னும் அவருக்கு அனுபவம் நிறைய தேவைப்படுது சார். அதனால அவருக்கு வாய்ப்பு கம்மி தான். ஓட்டை பிரிப்பாரு சார். ஆனா வெற்றி வாய்ப்புங்கிறது ஒரு கனவு தான் சார். தமிழ்நாட்டுல நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா விஜய்க்கு தான் நாங்க ஓட்டு போட போறோம், வெற்றி வாய்ப்பு அவருக்கு அதிகமா இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. இது அவர் தனிப்பட்ட முறையில அவரா ஒரு சேனல் உருவாக்கி அவர் சோடிக்கப்பட்டது மாதிரி தெரியுது சார். நிறைய நான் பாக்குறேன் சார், யூடியூப் எல்லாத்துலயும் பாக்குறேன் சார். ஆனா மக்கள் இடத்துல நீங்க இண்டிவிஜுவலா பார்த்தா மகளிர் இடத்துலலாம் வந்தா சார் 100 பேர் இருக்காங்க, ஒரு 10 பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்காங்க சார். ஆனா வெற்றி வாய்ப்புங்கிறது அதெல்லாம் முடியாது சார். அவர் இப்ப என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டுல 4 முனை போட்டினால 2 முனை போட்டி மட்டும் தான் இருக்கு. டிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் மட்டும் தான் போட்டின்றாரு. உண்மையா இல்ல பொய்யா சார்? அது இந்த தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு அது பொருந்தாது சார். தமிழ்நாடு எடுத்துக்கிட்டா ஒண்ணு ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி தான் சார். வேற என்டிஏவோ விஜயோ அது பொருந்தாதது சார். ஆனா நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் என்ன சப்போர்ட் பண்றாங்க, விஜய் வந்தாதான் தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. சரி சார். இல்ல சார், அவர் கரூர்ல 41 பேர் உயிரை மாச்சாரு சார். உயிர் போயிடுச்சு சார். அது அரசாங்கத்தினுடைய குறைய பேர் சொல்றாரு சார். அவருடைய அட்வான்ஸ் அவர் கூட்டத்தை கட்டுப்படுத்துற வழி இல்ல, அவருடைய ரசிகர்னாலதான் நடந்துச்சுன்னு சொல்லி அரசாங்க தரப்புல அவங்க குற்றச்சாட்டு சொல்றாரு சார். இந்த 41 பேர் இறந்ததுக்கு அடுத்த சைடு ஒரு நல்ல தலைவராக இருந்தா ஒரு நாட்டை காப்பாற்றலாம், ஒரு ஊழல் இல்லாத ஆட்சியை கொண்டு வரலாம், நிர்வாகத்தில திறமையான ஆளா இருந்தா அவர் இருந்துச்சு அப்படின்னாக்க அவர் அடிச்சாங்க கூட அந்த இடத்துல அவர் நின்றுருக்காரு சார். ஆனா அவர் ஓடி போயிட்டார் சார், சென்னைக்கு ஓடி போயிட்டார் சார். அவர்னால அது ஏற்புடையது இல்லை சார். அவருடைய வாதம் மக்கள் இடத்துல ஏற்புடையது இல்லை சார். அதே அவர் அரசியல்ல வந்ததுல ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்காரு. தமிழ்நாட்டுல எந்த மக்களையுமே ஃப்ரீயா பார்க்க முடியல அப்படின்லாம் சொல்றாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? இன்னைக்கு தமிழக மக்கள் ஒட்டு மொத்தமா திமுக கவர்மெண்ட் ஸ்டாலினை விரும்புறாங்க. அதை இவர்னால மாத்துறதுக்கான சக்தி இவர்கிட்ட கிடையாது. அதை பேசி இப்படி ஒரு ஸ்டெண்ட் அவர் உருவாக்குறாரு சார். எனக்கு தெரிஞ்சாலும் அதான் சார்.